ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி காலையில் என்ன பிளான் பார்த்திங்கன்னா, ரிகானோட பர்த்டே அதுவுமா கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு தான். இப்போ பாருங்கள், நம்ம ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்துட்டோம். காலையில் பெரியவங்க காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு இடமே கோவில் தான், ஆஞ்சநேயர் கோவில். பாருங்க தங்கங்களா, பவி இப்போ தான் வண்டி பார்க் பண்ணிட்டு வரான். ஹாய் தங்கங்களா, இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருந்தோம். இது பார்த்தீங்கன்னா எத்தனை அடி ஆஞ்சநேயர் பவி? ஹாய் தங்கங்களா, ஒரு வழியாக வந்துட்டோம், ஆஞ்சநேயர் கோயிலை பார்த்துட்டோம். போன டைம் வந்தப்போ எங்களுக்கு அன்னதானம் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. இந்த டைம்லேயே பார்த்து ஆஞ்சநேயர் வந்து என்னுடைய பர்த்டே அதுமா வந்துட்டு சாப்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நாங்கள் 2 பேரும் நல்லா வயிறு ஃபுல்லாக சாம்பார் சாதம், தயிர் சாதம் சாப்பிட்டோம். அதோடைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எங்களால் வீடியோவாக எடுக்க முடியும், ஷார்ட்ஸாக தான் எடுத்துருக்கோம். நாங்கள் ஷார்ட்ஸில் நாங்கள் அதை போடுறோம். நீங்கள் போய் பார்த்துட்டு கமெண்ட், லைக், ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? பவி பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்குறாங்க. நம்மளோட பிறந்த நாளில் வந்து ஆடம்பரமாக பண்ணுறது வந்து நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து சந்தோஷம் கிடையாது, ஓகேவா? நம்மளுக்கு 4 பேர் வயிறார போட்டு அவங்க நம்மளை வாழ்த்துறதே நம்மளுக்கு ஒரு வேறு சந்தோஷம் தான், வேறு லெவல் சந்தோஷம்தான். நாங்கள் பாருங்கள், அன்னதானத்துக்காக சாப்பாடு வாங்க வந்திருக்கோம். பவி சாப்பாடு வாங்கிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைகளுக்கு மட்டுமே வாங்கிக்கோங்க. நீங்களும் அப்படி போப்பா, அந்த சைடு போ. இது என்னுடைய ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம். நம்ம வந்து காசு பணம் வச்சு பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டு கேக் வேஸ்ட் பண்ணி, பிரியாணி வேஸ்ட் பண்ணி செலவு பண்ணுறத விட இந்த மாதிரி வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுத்து பாருங்க, வயிறாக சாப்பாடு போட்டு பாருங்க, நம்மளை எப்படி வாழ்த்துவாங்க. சாப்பாடு தங்குறதுக்கு இடம் இருந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு கிடைக்கும் போது நம்ம கேவலமாக நினைக்கிறோம். பாருங்கள், அந்த குழந்தையோடைய ட்ரெஸ்ஸு பாருங்கள், எவ்வளோ ஏழ்மையாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ அழுக்கோட போட்டுக்கிட்டு நல்லா ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க. இந்த மாதிரி குழந்தைய வந்து நம்ம உங்களோட பிறந்தநாளாக இருக்கோ இல்லை கல்யாண நாளாக இருக்கோ, ஐயோ சார், இந்த மக்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வீடுலாம் எதுவுமே இல்லை. எங்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அனாத ஆசிரமத்துக்கு தான் நான் போயிட்டு எப்பவுமே செய்வேன். பட் ஆனால் அனாத ஆசிரமம் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போனால் பட் அங்கெல்லாம் ட்ரஸ்ட்டு மூலிமா எல்லாருக்குமே ஏதோ ஒரு உதவி கிடைக்கிது, எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் சொல்கிறேன். பட் இந்த மாதிரி மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் தங்கிறதுக்கு இடம் வீடு எதுவுமே கிடையாது.
சம்பாதிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி ஒரு ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் எங்களால் முடிஞ்ச ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு 4 பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோம் இன்னைக்கு. இந்த நேரத்தை கொடுத்த காடுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ காட். ஸோ மச். தேங்க்யூ காட். சொல்ல வார்த்தையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நினச்சபடி கோயிலுக்கு போனோம், நினச்சபடி மக்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களா. இதுதான் என்னுடைய சந்தோஷம். எனக்கும் பவிக்கு தான் சந்தோஷமே. எங்களுக்கு ஒவ்வொரு பர்த்டேலேயும் இதான் எங்களுக்கு சந்தோஷம் தாங்களா. தேங்க்யூ. பாருங்கள் தாங்களா, இந்த மாதிரி வேலைக்கு போய் தான் வந்து இந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்க மக்கள் வந்துட்டு. பாருங்கள் எவ்வளோ பேர் வீடு இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். நீங்களே பாருங்கள் எவ்வளோ பேர் வீடு இல்லாமல். பாருங்கள் தாங்களா, நம்ம வாங்கி கொடுத்த சாப்பாடு சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா. நம்மளுக்கு நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வீடு இருந்தோம், சாப்பாடு இருந்தோம், நம்ம எவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறோம். ஆனால் பார்த்தீங்களா, வீடு இல்லாமல், தங்க வீடு இல்லாமல், போட்டுக்க துணி இல்லாமல், படுக்க இடம் இல்லாமல் எவ்வளோ குழந்தைங்க கஷ்டப்படுதுங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆனிவர்சரியாக இருக்கட்டும், பர்த்டேவாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து இந்த ஏழை மக்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பாருங்கள். அவங்க சந்தோஷப்பட்டு நம்மளை வாழ்த்துருக்கு பாருங்கள். அது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்மளுக்கு அதோடைய வாக்கியமே வேறு. ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்த்டே அதுவுமா காலையிலேருந்து 2-3 இடத்துல கேக் கட்டிங், அப்புறம் கோவிலுக்கு போயிருந்தோம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம். அகெயின் இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா பெரியபாளையமும் சிறுவாபுரியும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். பட் 2 கோவிலும் பார்க்க முடியுமான்னு தெரியல. பட் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சிறுவாபுரி வந்து பார்த்தீங்களா, அங்கே பயங்கர கூட்டம். இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றதுனால இன்றைக்கி லீவ், மக்களுக்கு எல்லாத்துக்கும் லீவு. அதனால் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம். நம்மளே கூட்டத்தில் நெருக்கிட்டு போயிட்டுருக்கோம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப அதிகமாக இருக்குது. என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு கூட்டம் நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப அதிகமாக கூட்டம் இருக்குங்களா, நிற்க கூட இடம் இல்லை. எவ்வளோ கூட்டம் பாருங்கள் சாமியை பார்க்க. ஆயிட்டாங்களா, பார்த்தீங்கன்னா வந்தோம், சாமியை பார்த்துட்டோம், தரிசனம்லாம் பார்த்தோம். இன்றைக்கி என்னுடைய பிறந்தநாள் அதெல்லாம் அந்த முருகரை பார்த்து தரிசிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்களா. கூட்டம் பயங்கர கூட்டம் பார்த்துக்கோங்க. இதே தரிசனம் பண்ணியாச்சு.